நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், நல்ல ஒரு பொழுதுபோக்கு, குடும்பத்தோட ஜாலியா படம் பார்க்கலாம். தலைவன் தான் இண்டஸ்ட்ரி விட்டு போனாலும் அவரோட எஃபரன்ஸில் இருந்துட்டு தான் இருக்கு. ஒய்ஃப் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்கணும்னு. இப்போ நடக்கிற இந்த பாலியல் வன்கொடுமை குற்றங்கள்லாம் நடக்கும்னா குழந்தைகளுக்கு ஒரு தற்காப்புக்கு ஒரு இது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிற பெஸ்ட் ஆக்டிங் அவங்க தான். விஷ்ணு சார் தான் வெயிட் பண்ண மாதிரி தெரியாது என்னை பொறுத்தவரை. எல்லாருமே ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். நான் ஃபஸ்ட்டு இந்த படத்தை ட்ரெய்லர்லாம் பார்க்கல, பட் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்டில் தான் இருந்தேன். ஆனால் படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லாகாக போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அதுக்கு எல்லாமே வேறு லெவலாக இருந்துச்சு. காமெடியிலேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்போது அந்த குஸ்தி அப்படியே விட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லோடு விட்டாங்களோ அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸில் அதை வச்சு முடிச்சிட்டாங்க. அது என்னன்னா புருஷன் முண்டாட்டிக்குள்ளே நடக்கிற பஞ்சாயத்து, இந்த டைவர்ஸ் கேஸ்லாம் இருக்குது, அதெல்லாமே ஒரு குஸ்தி கொண்டு போய் அதை ஒரு ஃபன்னாக முடிச்சு அப்படி இருக்குன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஒட்டுமொத்த ஆண்களோட ஒரு ஆசையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் படத்தில். சொல்லி ஆகணும், அந்த குழந்தை ஆக்டிங்கு இந்த தெரி படத்தில் நைனிகா கேரக்டர் பார்த்த மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஒவ்வொரு சீனுமே அந்த குழந்தை அப்படி அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஈஸியாக பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஃப்ரேமில் நல்லா வந்துருக்கு, அவுட்புட் நல்லா வந்துருக்கு. அந்த குழந்தையை பாராட்டே ஆகணும். ஏன்னா அந்த கேரக்டர் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அந்த கேரக்டரில் இல்லை ஒரு க்யூட்னஸ், இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் உழப்புனா கூட படம் நம்ம டைவர்ஸ் வேற கேரக்டருக்கு நம்ம போயிடும். அந்த கேரக்டர் அப்படி பிடிச்சி நிற்பா. பாப்பா வச்சு தான் படமே போயிருக்காங்க. ஆமாம், அந்த குழந்தை யார் வரைக்கும் அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும், அது போக ஒரு மெசேஜ் சொன்னாங்க. அது அந்த பிளாஸ்ட் படத்தில் கூட சொன்னாங்க, குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே இப்போ குஸ்தி கராத்தே எல்லாமே கற்றுக் கொடுக்குறது தான் நல்ல விஷயம் அப்படின்னு அதை ஒத்துக்கணும். என்னென்னா இப்போ நடக்கிற இந்த பாலியல் வன்கொடுமை குற்றங்கள்லாம் நடக்கும்னா குழந்தைகளுக்கு ஒரு தற்காப்புக்கு ஒரு இது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்புறம் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அப்பா அம்மா கூட இருக்கிற இந்த இது எப்படி இருக்குது அப்படின்றத நல்லா சொல்லியிருக்காங்க. அவங்க வெயிட் போட்டால் சொல்கிறாங்க, ஆனால் படத்தில் ஒன்றும் அந்த மாதிரி தெரியலை. பார்க்கும்போது நார்மலாக தான் தெரிஞ்சு. அப்போ நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் மிஸ்ஸே ஆகலை. விஷ்ணு சார் தான் வெயிட் போட்ட மாதிரி தெரியாது என்னை பொறுத்தவரை. அவர் தான் இந்த குண்டா தெரியாத தவிர, ஆனால் படத்தில் நல்லா நடிச்சிருக்காப்புல, வேற லெவலில் இருந்துச்சு. என்னன்னா ஒரு பாலின வேறுபாடை உடைக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா ஒரு பொண்ணுன்னா கிச்சனில் தான் இருக்கணும், அவங்க வேலை அங்கே தான் அப்படின்றத பெண்கள்லாம் தாண்டி அதை ஒரு ஸ்போர்ட்ஸில் வரணும். ஒரு ஆணியை ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம டைரக்டர் நமக்கு வைக்கிறாரு. இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வீட்டு வேலைக்கெல்லாம் லீவே இல்லை, சன்னாயிருக்கெல்லாம் லீவே இல்லை. எப்படி அவங்களோட கஷ்டம் எப்படி இருக்கணும், ஒரு ஆம்பளை ஃபீல் பண்ணால் எப்படி இருக்குன்றத ஒரு கோர்ட் சீனில் சொல்லியிருக்காங்க. அதுபோல் ஸ்பெஷல் அப்பீரியன்ஸுக்கு 2-3 கேரக்டர் வருது. அதை சொல்ல நமக்கு அது சஸ்பென்ஸாக நல்லா இருக்கு. அதுபோக ஒரு நல்ல கருத்து தான் சொல்கிறாங்க. அதாவது பெண்களை நம்ம கோலையாக பார்க்கக்கூடாது, அவங்களும் ஜான்சி ராணி போல் எதிர்காலத்தில் இருந்தவங்க தான் அப்படின்ற அவங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குது நம்ம சமூகத்தில் அப்படின்ற பாலின வேறுபாடை உடைச்சிருக்காங்க. அப்புறம் கணவன் மனைவி சண்டைகள்லாம் சாதாரண சண்டைக்கெல்லாம் வேணாம். அதுபோல் நம்ம தளபதி ரெஃபரன்ஸு அப்படி போடு பாட்டுலாம் ரெஃபரன்ஸ்லாம் வேறு லெவல். அந்த சீன்லாம் தேற்றி அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. தலைவன் தான் இண்டஸ்ட்ரி விட்டு போனாலும் அவரோட ரெஃபரன்ஸில் இருந்துட்டு தான் இருக்குது. அவரோட ரெஃபரன்ஸ் வச்சு அவர் ரெஃபரன்ஸும் இருந்துச்சு. லாஸ்ட்டாக அதை ட்ரோல் பண்ண மாதிரி ஒரு டைலாக் வச்சுருந்தாங்க. நான் குஸ்தியை பார்த்து லாஸ்ட்டாக மெர்சலில் வெற்றிமாறன் அந்த இதுலேருந்து தான் பார்த்தது. அப்புறம் தங்கலில் பார்த்தேன். ஆனால் இதில் வர குஸ்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு கமர்ஷியலாக இருக்குது. அப்போ நல்லா இருக்குது. ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம், குடும்பங்களுக்கு உண்டான வெற்றியாக இருக்கும். சூப்பராக இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு. படத்தோட மியூசிக் அந்த சின்ன எல்லாமே சூப்பர். அவங்க தான் சூப்பர். இருக்கிற பெஸ்ட் ஆக்டிங் அவங்க தான். சின்ன ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் ரேஞ்சு கொண்டு போயிருக்காங்க. அப்படியா? அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்கள வச்சு தான் கதையை போகுது. நல்லா பண்ணிருக்காங்க. கட்டா குஸ்தி 1 நல்லா இருக்கா 2 நல்லா? ரெண்டுமே நல்லா இருக்கு. அதை விட பெட்டராகவே இருக்கு. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், நல்ல ஒரு பொழுதுபோக்கு, குடும்பத்தோட ஜாலியாக படம் பார்க்கலாம். எந்த ஒரு வர்க்கர் எதுவுமே கிடையாது, நீட்டாக இருக்கு. ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்க உங்களுக்கு ஓகேவா? பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். எல்லாரும் சொல்லிக்கிறதுல அவங்க சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. எல்லாருமே ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் செகண்ட் பார்ட்டும் அதோட கொஞ்சம் ஜாலியாக இருக்கு. ஃபேமிலி செகண்டும் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ரெண்டும் ஈக்குவல் தான். ஆனால் இருந்தாலும் செகண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக ஃபேமிலி டைம் நல்லா இருக்கும். கட்டா குஸ்தி 2ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் ஃபேமிலிக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. மெசேஜ் தான், அந்த ஃபேமிலியை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுல்லாக இருக்கிறது வந்து வெளியே இது இல்லாமல் இதாக இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறது எல்லாரும் நிறைய பேர் கேவலமாக நினைக்கிறாங்க. இல்லையே, அதனால பெருமை. அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா தான். நாங்களாம் அப்படி இல்லை, இனிமே கற்றுக்கிறோம். உங்களுக்கு அப்படி இருக்குன்னு ஆசையாக இருக்கா? கண்டிப்பாக இருக்குன்னு ஆசையாக இருக்குது. எங்கிட்ட அந்த மாதிரி இல்லை. இனிமேல் வேணா சில ஆக்டிவிட்டிஸ் வளர்த்துக்கு. உங்கள் ஒய்ஃப்ட்ட சொல்ல போறீங்களா? ஒய்ஃப் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்கணும்னு. ஓகே, படம் ரொம்ப நல்லா இருக்கும். படத்தில் என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஃபேமிலி சப்ஜெக்ட் நல்லா இருக்கு, பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா? ஆமாம், முக்கியத்துவம், ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே நல்லா இருக்கு. படத்தில் எதுவுமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருக்கு.